ஹே காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பைக்ல வந்து பார்த்தோன்னா டிசிஎஸ் டிரான்சிஸ்டர் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் இருக்கு இல்லையா? ஸோ அதோட யூசேஜ் என்ன? அது எப்படி ஒர்க் ஆகுது? அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால என்னோட பேர் தினேஷ். நீங்க பார்த்துக்கிறது ட்ரிக்ஸ் தமிழா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கான் ஆல்ல போட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணுமோ அது எல்லாத்தையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. கம்பல்சரி நம்மளோட சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிசிஎஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளோட பைக்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏபிஎஸ்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2லையுமே வந்து பார்த்தீங்கன்னா, சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருப்பாங்க. டிஸ்க்கு கீழ வந்து சின்னதா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட பைக்கோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் வீலோட ஸ்பீட வந்து பார்த்தீங்கன்னா, கால்குலேட் பண்ணக்கூடிய ஆர்பிஎம் சென்சார்னு வச்சுக்கோங்களேன். அந்த சென்சார் என்ன பண்ணும் அப்படின்னா, 2ஓட ஸ்பீடோட இது ஆர்பிஎம்மே கலெக்ட் பண்ணி, இங்க இருக்கக்கூடிய ECUக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணும். அந்த ECU வந்து பார்த்தீங்கன்னா, 2மே ப்ராப்பரான ஸ்பீட்ல இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு, இன்ஜினுக்கும் நம்மளோட மத்த எல்லா கண்ட்ரோலுக்குமே வந்து ஒரு சிக்னல் அனுப்பும். ஸோ அந்த சிக்னல் மூலியமா நம்மளோட இன்ஜின் கண்ட்ரோல் ஆகி பேக் வீலோட ஸ்பீட் ஆர்பிஎம் இருக்கு இல்லையா, அதை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணும். ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்மளோட பேக் வீல் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கலேன். ஃப்ரண்ட் வீல் வந்து பார்த்தீங்கன்னா 80 இல்லை அப்படின்னா 60 வருது அப்படின்னா, அதுக்கேற்றாப்புல ஸ்பீடை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி நம்மளோட இன்ஜினை வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் பண்ணி 2யுமே ஸ்டேபிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆர்பிஎம்ல வந்து ரொட்டேட் பண்ண வைக்கிறது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசிஎஸோட வேலை. லைக் வந்து பார்த்தோன்னா இங்கே இருக்கக்கூடிய சென்சாரும் ஒரு சிக்னலை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ECUக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பும். அந்த ECU வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் வீல் வந்து பார்த்தீங்கன்னா அதிக ஸ்பீடில் சுற்றுது அப்படின்னா, ஃப்ரண்ட் வீல் வந்து எவ்வளோ ஸ்பீடில் சுற்றுதோ அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் பண்ணி நம்மளோட பேக் வீலை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணும். அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணனால 2ஓட ஆர்பிஎம் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கனால நம்மளோட பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா போகும். இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசிஎஸ் டிரான்சிஸ்டர் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாகவே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற Yamaha FZ வெர்ஷன் 4 வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து டிஸ்பிளேலே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் டிசிஎஸ்ல போயிட்டு நான் ஆன் பண்ணுறேன் அப்படின்னா லாங் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா ஆன் ஆயிரும். அதே மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஆஃப் ஆயிரும். ஸோ மேபி உங்களோட யூசேஜ் நீங்கள் ஓட்டக்கூடிய ரோடை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு சில ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோடு வந்து பார்த்தீங்கன்னா சரி இருக்காது. அப்போ இல்லை ஃப்ரண்ட் வீல் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாகவும் பேக் வீல் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் சுற்றும். ஒரு சில ஏரியாவில் பேக் வீல் அதிகமாகவும் ஃப்ரண்ட் வீல் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகவும் சுற்றும். லைக் வந்து பார்த்தீங்கன்னா மழை அந்த மாதிரி பெய்யுற இடத்துலலாம். ஸோ அதனால உங்களோட ஏரியாவுக்கு ஏற்றாப்புல நீங்கள் அதை ஆன் ஆஃப் பண்ணுறது வந்து ஒரு பெஸ்ட் சொல்யூஷன். என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்ல இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ஏன் அப்போ நம்மளோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் வீல் 2மே கண்ட்ரோல் ஆகி நமக்கு ஒரு ஸ்டேபிளான ரைடை கொடுக்குது அப்படிங்கிற அந்த சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்ல இருக்கிறது பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். மேபி இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா கம்பல்சரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இதை தொடர்ந்து அடுத்து ஏபிஎஸ் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து செப்பரேட்டாக நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணலாமா அப்படிங்கிறமே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லேட் டு ஆல் சி பேக் நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோவில் சந்திக்கலாம்.